தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கை யார் விசாரிப்பது என்பது தொடர்பாக தலைமை நீதிபதியே முடிவு செய்யலாம் என தற்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தனி நீதிபதி விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என பதிவாகும் வழக்குகள் தொடர்பாக தற்போது உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தரப்பிற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முடித்து வைக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்ததில் என்ன தவறு என்றும் தற்போது உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். முடித்து வைக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குகள் தொடர்பான வழக்கினுடைய விசாரணை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஹிருஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மிக முக்கியமாக அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சார்பாக இந்த வழக்குகள் எடுத்து தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் தாக்கல் செய்த அந்த ஒரு பதில் மனு என்பது இன்று அதிகாரப்பூர்வமாக பதித்து வைக்கப்பட்டது. குறிப்பாக தாமாக முன்வந்து சுமோட்டோ அடிப்படையில் வழக்குகளை விசாரணை நடத்துவதற்கு டிவிஷன் பெஞ்சுக்கு மட்டுமே உரிமை உள்ளது என்றும் இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் முறையாக தனி நீதிபதியினுடைய விசாரணைக்கு தலைமை நீதிபதியினுடைய அந்த அனுமதி என்பது முறையாக பெறப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மனுதாரர்கள் தரப்பில் ஆஜராகிய மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி மற்றும் சித்தார்த் லூத்ரா ஆகிய 2 பேரும் வாதங்களாக முன்வைத்தார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் டிவிஷன் பெஞ்சுக்கு மட்டுமே சுமோட்டோ விசாரிக்க வேண்டும் என்று லீகல் அதாவது சட்டப்பூர்வமாக எந்த இடத்தில் கூறப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தை நீதிபதிகள் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். மேலும் ரோஸ்டர் அடிப்படையில் சுமோட்டோ வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் என்பது நீதிபதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தானே இந்த விசாரணை என்பது நடைபெற்றது என்ற ஒரு கேள்வியும் மனுதாரர்கள் தரப்பிற்கு அவர்கள் முன்வைத்தார்கள். மனுதாரர்கள் தரப்பை பொறுத்த அளவில் ரோஸ்டர் ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் ஒரு குறிப்பிட்ட வகை வழக்குகளை ஒதுக்கும் பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு என்று இருக்கிறது. அதற்கான சில வரைமுறைகளும் இருக்கிறது. அந்த நடைமுறைகள் என்பவை முறையாக இந்த விவகாரத்தில் பின்பற்றப்படவில்லை. தங்களுடைய உத்தரவுகளை பிறப்பிக்கும் பொழுது அதனை முழுமையாக தனி நீதிபதி கருத்தில் கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் இன்றைய விசாரணையின் பொழுது அபிஷேக் மனு சிங்வி முன்வைத்தார். மேலும் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த தனி நீதிபதி MP MLAக்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை விசாரிக்கும் ரோஸ்டர் நீதிபதியாகத்தான் இருக்கிறார். அந்த வழக்குகளை விசாரணை செய்வதில் என்ன தவறு என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு தனி நீதிபதி ஒரு குறிப்பிட்ட வழக்கினுடைய விசாரணையை தன்னுடைய வயது வரம்புக்குட்பட்டு தாமாக விசாரிக்கும் பொழுது எடுக்கிறார் என்றால் அதற்கான தலைமை நீதிபதியினுடைய ஒப்புதல் என்பது மிக கட்டாயமா என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் உயர்நீதிமன்றத்தினுடைய சார்பாக மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதியும் ஆஜராகி பல்வேறு வாதங்களை அவர் அதிகாரப்பூர்வமான வாதங்களாக முன்வைத்தார். மேலும் இந்த விவகாரத்தில் தனி நீதிபதியினுடைய கருத்துக்கள் தொடர்பாக தாங்கள் எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை, அவர் அதிகமாக கூறிவிட்டார் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் ஒரு அதிருப்தியோடு முன்வைத்ததையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வழக்கை விசாரணைக்கு எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றால் தலைமை நீதிபதியுடைய உத்தரவு பெறப்பட வேண்டும். மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டராக தலைமை நீதிபதி இருப்பதாலும் ஒருவருக்கு ஒதுக்கப்படும் விவகாரங்கள் தவிர சுமோட்டோ வழக்குகள் என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் தலைமை நீதிபதியினுடைய அந்த அதிகாரப்பூர்வ ஒப்புதல் என்பது பெறப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீதிபதி ஹிருஷிகேஷ் ராய் முன்வைத்தார். மேலும் இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி குறித்து வேறு எந்த ஒரு கருத்துக்களையும் கூற விரும்பவில்லை எனவும் இந்த விவகாரத்தை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கே அனுப்புவதற்கான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. இதற்கு பிறகு இந்த வழக்குகள் தொடர்பான விசாரணை எந்த நீதிபதிக்கு செல்ல வேண்டும், எந்த நீதிபதிக்கு அவர்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு முடிவை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை எடுப்பார். அதன் அடிப்படையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் தொடர்பான அந்த சொத்து குவிப்பு தொடர்பான சுமோட்டோ வழக்குகள் மீதான விசாரணை என்பது மெரிட் அடிப்படையில் நடைபெற வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் என்பது உயர்நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது, மெரிட் அடிப்படையில் மட்டுமே இந்த வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. மேலும் தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷனுடைய கருத்துக்கள் தொடர்பான எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது எழுத்துப்பூர்வ உத்தரவில் நீதிபதிகள்
தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது வழக்கினுடைய இந்த உத்தரவிற்கு அடுத்து அனைத்து வழக்குகளும் முடித்து வைக்கப்படுவதாகவும் தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதே போன்று தலைமை நீதிபதி அனுமதி பெறாமல் தாமாக முன்வந்து எடுத்த வழக்குகளுக்கும் இந்த விசாரணை என்பது பொருந்தும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இதனால் அனைத்து வழக்குகளுமே, அதாவது குறிப்பாக ஆனந்த் வெங்கடேசன் சுமோட்டோவாக எடுக்கப்பட்ட அனைத்து வழக்குகளுக்குமே இந்த ஒரு உத்தரவு என்பது பொருந்தும் என்ற உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது அதிகாரப்பூர்வ உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே விசாரித்து அந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட வழக்குகளை மீண்டும் தலைமை நீதிபதிக்கு முன் கொண்டு சென்று அவருடைய உத்தரவின் அடிப்படையில் எந்த நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றமானது தற்பொழுது பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவானது வழங்கப்பட்டுள்ளது. சுசித்ரா, தொடர்ந்து இணைப்பில்